ஹலோ மக்களே, வணக்கம். டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் புதுச்சேரியில் 30 தொகுதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. அது இல்லாமல் புதுச்சேரியில் இருக்கிற ஒரு கட்சி கூட கூட்டணியில் இருக்கார். ஸோ புதுச்சேரியில் யார் ஜெயிப்பா? ஒரு பக்கம் ஆல்ரெடி அங்கே இருக்கிற சிஎம் நாராயணனா, இல்லை வேறு யார் வருவான்னு ஒரே எதிர்பார்ப்பாக தான் இருக்குது. அதான் ஏப்ரல் 9 புதுச்சேரியில் எலெக்ஷன் வருது. சொல்லப்போனால் வர வேலைக்கிழமை இல்லாமல் அதுக்கு அடுத்த வேலைக்கிழமை இதோடு வர 3வது வேலைக்கிழமை எலெக்ஷன் நடக்குது. வெற்றி யாருக்குன்னு என்னென்னு எனக்குமே ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போது இது ஆக்சுவலாக தமிழ்நாட்டை விட முன்னாடி இந்த தடவை 30 வருஷம் கழித்து தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் வேறு டேட்டு கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் டேட்டு, ஓட்டு போடுறது எப்போவுமே ஒரே டேட்டில் தான் இருக்கும். கடந்த 30 வருஷமாகவே ஒரே டேட்டில் தான் இருக்குது. ஆனால் இப்போ தான் இந்த டைம் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது புதுச்சேரி, கேரளா, இந்த ஸ்டேட்லாம், புதுச்சேரி ஸ்டேட் இல்லை பட் யூனியன் டெரிட்டரியில் வரும். ஸோ இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு இது பண்ணுறாங்க. ஓகே மக்களே, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில்.